வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். டூரிசம் செக்டர் வந்து நம்ம மார்க்கெட்ல ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இதோட ஃபியூச்சர் க்ரோத்தும் எக்ஸலண்டா இருக்கு. கோவிட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் சஃபர் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ரெக்கவர் ஆகி ஒரு நல்ல ரிட்டர்னையும் இப்போ கொடுத்துட்ருக்கு. இப்போ டூரிசம் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹையில் தான் எல்லா ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் டாடா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இப்போ வந்து டூரிசம் பேஸ் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய்ன்ற ரேட்ல வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப மார்க்கெட்ல இது வந்து 8th ஜூலைல இருந்து அவைலபிளா இருக்கு. 19th ஜூலை வந்து இது கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டூரிசம் ரிலேட்டடான கம்பெனிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஜென்ரலாவே வந்து இந்தியாவில் வந்து டூரிசம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பிசினஸ் இருக்கு, ஹோட்டல் பிசினஸ் இருக்கு, ரெசார்ட்ஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, ஏர்லைன் இருக்கு, டிக்கெட் புக் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு, டூரிசம் டிராவலர் ஷாப்பிங் கம்பெனிஸ் எல்லாமே நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியால பெனிஃபிட் ஆகிற கம்பெனி தான். நம்மளோட growthம் வந்து டூரிசம் செக்டர்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 2019 பாத்தீங்க அப்படின்னா 2300 மில்லியனுக்கு மேல டிராவல்ஸ் இருந்த மாதிரி இருக்காங்க. அதே 2030 5000 மில்லியனுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் டிராவல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் செக்டர்ஸோட ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா 5 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து டெஃபினட்டா வந்து கூடிய சீக்கிரம் ரீச் பண்ண போறோம். இதுக்கு வந்து இந்த செக்டர் அதாவது டூரிசம் ரிலேட்டடான செக்டரை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டூரிசம் இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு தவிர்க்க முடியாத செக்டரா தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸும் அவைலபிளா இருக்கு. இப்போ ஹோட்டல்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்கு. இப்போ டாட்டாவோட ஹோட்டல்ஸ் இருக்கு, ஐடிசி ஹோட்டல்ஸ் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்பர் ஆஃப் ஹோட்டல் கம்பெனிஸ் இருக்கு. இது எல்லாமே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல் டைம் அதாவது இந்த சம்மர் சீசன் இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசார்ட்ஸ் வந்து எல்லாம் ப்ராப்பரா கிடைக்கிறது இல்லை. அதுக்கு ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆல்ரெடி நம்ம 1 month 2 monthக்கு முன்னாடியே புக் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ரெசார்ட்ஸோட டிமாண்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய ப்ரிப்பேர் ஆகும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இப்போ பேக்ஸ் ஆகட்டும், ஷூஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடான கம்பெனிஸும் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம Tier 1 Tier 2 சிட்டிஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ட்ரெயின் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா டொமஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷனல் ட்ராவலாக இருந்துச்சு அப்படின்னா ஏர்லைனும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏர்லைன் சர்வீசஸ் வந்து ஒரு முக்கியமான சர்வீசஸாக இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லைன் செக்டரும் வந்து நல்ல பெனிஃபிட் ஆகிட்டே தான் இருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸும் வந்து இதை பேஸ் பண்ணி எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு டூர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட இத்தனை பெனிஃபிட் ஆகிற செக்டர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு டிராவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இப்போ நம்ம பார்த்த எல்லா இதையும் பேஸ் பண்ணி எல்லா இதுலையும் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுனால இந்த இது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே பெனிஃபிட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து ஒரு 30 கம்பெனிகள் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதுல டாப் 10 கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர் குளோபல் ஏவியேஷன் அதாவது ஏர்லைன்ஸ் சம்பந்தப்பட்ட இதுல பாத்தீங்க அப்படின்னா 20% பக்கமா அலோகேட் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஹோட்டல் வந்து டாட்டாவோடது. இதுல வந்து நியர்லி 20% பக்கமா அலோகேட் பண்றாங்க. இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் ஐஆர்சிடிசிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 13% வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு 11% பக்கமா இருக்கு. ஜூப்ளியன் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% இருக்கு. ஏஹெச்எல் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 4% இருக்கு. லெமன் ட்ரீ ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% இருக்கு. தேவையான இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% இருக்கு. ஒரு கம்பெனிலையும் வந்து அவங்க வெயிட்டேஜ் வச்சு அலோகேட் பண்ணிருக்காங்க. டோட்டலா ஒரு 30 கம்பெனில 100% வந்து அலோகேஷன் இருக்கு. இது டாப் 10 கம்பெனிஸா வந்து இப்ப நம்ம வியூ பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதோட கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் ஸோ அதோட தேவைகளை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற 30 கம்பெனிஸ் அதாவது நிஃப்டியில் இருக்கிற ஒரு 500 கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு 30 கம்பெனிஸில் வந்து இந்த செக்டர் ரிலேட்டட் கம்பெனிஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனியை வந்து இதில் பண்ணுறாங்க. அதனால இந்த செக்டரில்
டாப் 30 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால இது நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அப்பப்போ இவங்க வந்து ரீஅலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இண்டிவிஜுவலா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ராக் பண்ணி பை பண்றது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ட் பிளான்ல growth ஓரியன்டட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நமக்கு லாங் டேர்ம்ல இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.